அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பையர் அப்படிங்கிற நம்ம வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நம்முடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பிசிக்ஸ்ல கிளாஸ் 11 கிளாஸ் 12 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரெண்டுமாக சேர்த்து ஒரு பாடத்துக்கு 13 கேள்வி வீதம் ஒரு 21 பாடத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். சரியா? அப்படி பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கேள்விகளுக்கு மேல இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்ப நம்ம பார்க்க போறது வந்து மூணாவது ரவுண்ட். 2 ரவுண்ட் பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 7 கேள்விகள், இரண்டாவது ரவுண்ட்ல 6 கேள்விகள். இப்போ ஒரு பாடத்துக்கு 4 கேள்விகளாக இந்த ரவுண்ட்ல நம்ம பார்க்க போறோம். என்னால சார் ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா இப்படி 4 பார்த்தா தான் நம்முடைய சிலபஸை வந்து நீட் தேர்வு வரக்கூடிய மே மாசம் 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதியில உங்களுக்கு அந்த தேர்வு இருக்கும். அதற்கு முன்னால எல்லா பாடத்தையும் பார்த்து முடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதற்கு பிறகு தேவைப்பட்ட நம்ம பின்னாடி கூட மேலும் கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ வந்து இயற்பியலும் அளவீட்டியலும் அலகு 1, அதாவது யூனிட் 1 பிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற பாடத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்ப அந்த தலைப்பு வந்து எந்த பேஸ்ல கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீட் 2026 சிலபஸ்ல உங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தாங்களோ அந்த அடிப்படையில தலைப்பு கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. மற்றபடி பாடங்கள்லாம் நேச்சர் ஆஃப் பிசிக்கல் மெஷர்மெண்ட், பிசிக்கல் வேல்யூ அண்ட் மெஷர்மெண்ட் இருந்தது இல்லையா, அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். சரியா? இந்த முதல் கேள்வி வந்து இதுல என்ன அப்படின்னு சொன்னா நீட் தேர்வுல 2017ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி சார்? சி ஜி கேபிட்டல் ஜி, சி வந்து ஸ்மாலா இருக்குது, கேபிட்டல் ஜி மற்றும் இ ஸ்கொயர் டிவைடட் பை 4 எப்சிலான் நாட். இதெல்லாம் என்னது சார்? இவை வந்து இயற்பியல் அளவுகள், பிசிக்கல் குவான்டிட்டிஸ். இவற்றை கொண்டு ஒரு இயற்பியல் அளவு நீளத்தின் பரிமாணம் கொண்டதாக உருவாக்கப்படுகிறது. சரியா? சி என்பது ஒளியின் திசைவேகம், ஜி என்பது ஈர்ப்பியல் மாறிலி. சரியா? இ என்பது மின்னூட்டம் ஆகும். இந்த ஜி இ ஸ்கொயர் பை 4 எப்சிலான் நாட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இ என்பது எல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஈனா மின்னூட்டம், சீனா ஒளியின் திசைவேகம், ஜீனா ஈர்ப்பியல் மாறிலி. எனில் அந்த இயற்பியல் அளவின் கோவை எப்படி இருக்கும்? கோவையா சமன்பாடோ, அந்த பரிமாண கோவை அது எப்படி இருக்குங்கிறது கேட்டிருக்காங்க. சரியா? சரி, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்ஸ், 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து சி ஸ்கொயர் இன்டு ஜி இ ஸ்கொயர் பை 4 எப்சிலான் நாட் ஹோல் டு தி பவர் 1/2. ரெண்டாவது 1 சி ஸ்கொயர் இன்டு இ ஸ்கொயர் பை ஜி 4 எப்சிலான் நாட் ஹோல் டு தி பவர் 1/2. அப்புறம் 1 சி இன்டு ஜி இ ஸ்கொயர் பை 4 எப்சிலான் நாட். நாலாவது பாத்தீங்கன்னா 1 சி ஸ்கொயர் இன்டு ஜி இ ஸ்கொயர் 4 எப்சிலான் நாட் ஹோல் டு தி பவர் 1/2. இந்த 4 தெரிவு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? முதல்ல இந்த கொடுத்தாங்க இல்லையா, சி ஜி இ ஸ்கொயர் பை 4 எப்சிலான் நாட், இதற்கான பரிமாண வாய்ப்பாடுகளை நாம் எழுதுகிறோம். எப்படி சார் எழுதுறது? சி என்பது திசை வேகம். அப்ப அதுக்கு பரிமாணம் எப்படி இருக்கும்? திசை வேகம்னு சொன்னாலே தூரம் பை காலம் அல்லது தூரம் பை நேரம். தூரத்துக்கு என்ன சார்? எல், காலத்துக்கு என்ன சார்? டி. அப்ப எல் பை டி. டி மேல போனா எல் டி பவர் -1. சரியா? சரி, அப்புறம் ஜியின் பரிமாணம் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஈர்ப்பியல் விதி படிச்சிருக்கிறோம். நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி என்ன சார் சொல்றது? F is equal to G into m/m²/r². அந்த r² இந்த பக்கம் கொண்டு வந்தா fr². அதான் எழுதிருக்கு fr². fr² is equal to m/m²/g into m/m². இந்த m/m²ங்கிறது என்ன சார்? m into m. அப்ப m² தானே, அதனால அது m². அதையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா g is equal to fr²/m². அப்ப அதுக்கு பரிமாணம் எழுதலாம். F என்னது? விசை. விசைக்கு ஃபார்முலா என்ன சார்? நிறை இன்டு முடுக்கம். நிறைக்கு என்ன? m. முடுக்கத்துக்கு என்ன பரிமாணம்? L/t². நமக்கு தனி ஊசல் கூட முன்னாடி பார்த்திருக்கோம். L into t power -2. அவ்வளவுதான். சோ இது வந்து F க்கு. அப்புறம் r னா L, r² னா L². டிஸ்டன்ஸ் தானே, இது தூரம் தானே. சரி, r² டிவைடட் பை m². m னா இங்க நிறைய குறிக்குது, இங்க கேபிட்டல் கூட நிறைக்கான பரிமாணத்தை குறிக்குது. சரியா? அப்ப m L t power -2 into L² divided by m². இந்த m² மேல போனா என்ன ஆகும்? m power -2. ஏற்கனவே ஒரு m +1 இருக்கு. அப்ப m power -1. சோ m power -1. இங்க ஒரு l இருக்குது, இங்க ஒரு L² இருக்குது, அப்படியே L3. சரியா? இங்க ஒரு l, இங்க ஒரு L², அப்ப L3. இங்க t power -2 இருக்குது, t power -, கீழே t எடுத்து இல்ல, t power -2. ஆக g னுடைய பரிமாணம் என்பது m power -1 L3 t power -2 அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி e ஸ்கொயர் பை 4 எப்சிலான் இதுக்கு பார்த்த மாதிரி அதுக்கு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கூலும் விதி படிச்சிருக்கிறோம். சரியா? கூலும்
F is equal to 1 by 4 pi epsilon naught into Q1 Q2 by R square. இதுல Q என்னது மின்னூட்டம், இங்க E என்னது மின்னூட்டம் கொடுத்திருக்காங்க இல்ல, E என்பது மின்னூட்டம் ஆகும். அப்ப Q1 Q2 இங்க M1 M2 M square சொன்ன மாதிரி Q1 Q2 Q square சொல்லலாம் அல்லது E square கூட சொல்லலாம் இல்லையா. அப்ப F is equal to 1 by 4 pi epsilon naught into E square by R square. நான் மேல சொன்ன மாதிரி அந்த R square அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா FR square. FR square என்ன சார்? E square by 4 pi epsilon naught. அப்ப E square by 4 pi epsilon naught நானும் E square by 4 pi epsilon naught என்ன டைமென்ஷன் பரிமாணம் கிடைக்குமோ அதே தான் FR square-க்கும் கிடைக்கும். FR square-க்கு இப்படி சொன்ன மாதிரி எழுதுனமே M L T power minus 2 into L square. இது வரைக்கும் தானே சரி. அப்ப அதை எழுதணும் அப்படி சார் M எழுதியாச்சு. இங்க L square இருக்கு, இங்க L இருக்கு. அப்ப M L cube T power minus 2. M L cube T power minus 2. அப்போ மூன்று அந்த CG இது எல்லாத்துக்குமே மூணுக்குமே நம்ம பரிமாணங்கள் எழுதிவிட்டோம். இதை வைத்துக்கொண்டு என்ன சார் செய்யறது? இதை வச்சுக்கிட்டு இதை வைத்துக்கொண்டு நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்னொரு இயற்பியல் அளவு, பிசிக்கல் குவான்டிட்டி இயற்பியல் அளவு, அது அதனுடைய பரிமாணம் வந்து வெறும் L மட்டும்தான். அப்ப அந்த பரிமாணத்திற்கான சமன்பாடு L மட்டும்தான் இருக்க போது வச்சு பரிமாணம் வருது. அது எப்படி எழுதலாம்? C பவர் A G பவர் B E square by 4 pi epsilon naught whole power C. சரியா? அப்ப that is L is equal to C எப்படி எழுதலாம்? L T power minus 1. போன ஸ்லைடில் எழுதியிருந்தோம், அதே தான் திருப்பி L T power minus 1 power A. G க்கு என்ன சார் எழுதணும்? M power minus 1 L cube T power minus 2 power B எழுதியாச்சு. இதுக்கு என்ன சார் எழுதணும்? M L cube T power minus 2 power C எழுதியாச்சு. இப்ப என்ன எழுதலாம்? இந்த L M T எல்லாம் தனித்தனியா படிச்சலாம். இங்க L-க்கு L மட்டும் தான் இருக்கு, அதனே கணக்கிலே கொடுத்திருந்தாங்க. நம்ம அந்த பிசிக்கல் இயற்பியல் அளவு வந்து L என்கின்ற ஒரே ஒரு பரிமாணம் தான். அப்ப L போட்டாச்சு. இங்க L எங்கெல்லாம் சார் இருக்கு? L பவர் A இருக்குது, L பவர் 3B இருக்குது, L பவர் 3C இருக்குது. அதானே L cube whole power C. அப்ப L பவர் A plus 3B plus 3C போட்டாச்சு. M இங்க இருக்கா சார்? LHSல இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இங்க இருக்குல்ல, இங்க இருக்கா? இல்ல. இங்க minus B M power C. So M power minus B plus C. அப்படி T க்கு சார்? T க்கு இந்த ஒரு minus A, இந்த ஒரு minus 2B, இந்த ஒரு minus 2C. அதானே minus 2 into C. So minus A minus 2B minus 2C. இப்போ இருக்கக்கூடிய இந்த அடுக்குகளை எல்லாம் கம்பேர் பண்ணோம்னா இதுல இருந்து பெறப்படுவது என்ன அப்படி சொன்னா, இந்த அடுக்குகள் எல்லாம் கம்பேர் இங்க L power 1 அதானே anything power 1 is equal to 1. So L power 1 அப்ப நல்லது 1. L இன் அடுக்கு இங்க வந்து 1 இருக்குது. இங்க என்ன சார் இருக்கு? A plus 3B plus 3C இருக்கு. A plus 3B plus 3C. இது equation 1. M இன் அடுக்கு minus B plus C. அந்த பக்கம் M இன் அடுக்கு M ஏ இல்லையா? அப்படினா 0 தான். That's all. அப்புறம் T இன் அடுக்கு minus 2A minus 2B minus 2C. அந்த பக்கம் T இன் அடுக்கு இருக்கா? T ஏ இல்ல. அப்ப 0 தான். சரியா? anything but 0 is equal to 1 இல்லையா? சோ ஆக இந்த அடுக்குகளை வைத்துக்கொண்டு நாம மூன்று சமன்பாடுகள் கண்டுபிடித்திருக்கிறோம். 1 2 3. இந்த சமன்பாட்டிலிருந்து A B C மதிப்பு கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சமன்பாடு 1 plus 3. இங்க என்ன இருக்கு? A அங்க minus A. அப்ப A minus A. இங்க என்ன இருக்கு? 3B. அங்க என்ன இருக்கு? minus 2B. 3B minus 2B. அப்படி இங்க என்ன இருக்கு? 3C. அங்க என்ன இருக்கு? minus 2C. 3C minus 2C. எல்லாம் சரி. இங்க என்ன இருக்கு? 1. அங்க என்ன இருக்கு? 0. அதனால 1 மட்டும் தான். சரியா? இப்ப A minus A அடி விட்டுறோம். 3B minus 2B அப்ப B மட்டும் தான். 3C minus 2C அப்ப C மட்டும் தான். So B plus C is equal to இங்க இருக்கிற 1 மட்டும். இப்ப இதுல இருந்து C கண்டுபிடிக்கணும், B கண்டுபிடிக்கணும், A கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இரண்டாவது ஈக்குவேஷன் தான் வச்சிருக்கோம். minus B plus C is equal to 0. B plus C is equal to 1. minus B plus C is equal to 0. B plus C is equal to 1. இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன சொல்ல வரோம்? minus B plus B. B அடி விட்டுறோம். plus C plus C அப்ப 2C. இங்க என்ன இருக்கு? 0. அங்க என்ன இருக்கு? 1. அப்ப 1 மட்டும். அப்ப 2C is equal to 1. அப்ப C is equal to இந்த ரெண்டு அந்த பக்கம் விட்டா 1/2. ஒரு வழியாக C இன் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் B கண்டுபிடிக்கணும், A கண்டுபிடிக்கணும். C is equal to 1/2. அப்ப C இன் மதிப்பை சமன்பாடு 2 இல்லையா? பிரதியிட minus B போட்டாச்சு. plus C plus 1/2 is equal to 0. அப்ப இந்த minus B அங்க கொண்டு போனா plus B ஆயிடும். அப்ப B is equal to 1/2. பரவாயில்லையே, C க்கும் B க்கும் ஒரே மதிப்பு தான். சரி. அப்புறம் A B மற்றும் C இன் மதிப்பை சமன்பாடு 3ல போட்டாலும் மட்டும் தான், 1ல போட்டாலும் மட்டும் தான், 7 போட்டாலும் மட்டும் தான்.
So minus BA minus 2B minus 2C is equal to 0. இந்த minus A அந்த பக்கம் கொண்டு போயிட்டா plus A ஆயிரும். ஆயிருமா? சரி. இந்த பக்கம் என்ன சார் இருக்கு? minus 2 into 1 error 1. இங்கே minus 2 into 1 error 1. minus 1 minus 1 தான் இருக்கு. minus A into minus A minus 2 into 1 by 2 minus 2 into 1 by 2. That is equal to what? 1 minus 1 minus 1 minus A is equal to 0. minus A plus A ஆயிரும். So A is equal to minus 2. Okay? So அப்ப A, B, C இன் மதிப்பு 3 தெரிஞ்சு. A வந்து minus 2, B is equal to 1 by 2, C is equal to 1 by 2. இந்த மதிப்புகளை பரிமாணத்திற்கான சமன்பாட்டில் பிரதியிட L is equal to C power minus 2 அப்படின்னா சார் அர்த்தம் 1 by C square அர்த்தம். G power 1 by 2 அப்படின்னா சார் அர்த்தம் square root of G ன்னு அர்த்தம். இதுக்கும் square root இருக்குன்னு அர்த்தம். G is square by 1 by C. அப்படின்னா எப்படி சார் எழுதுறது? தட்யா L is equal to 1 by C square into G is square. இது 1 by 2 இது 1 by 2 இல்ல மொத்தமா சேர்த்து எழுதலாம். G into E square by 4 by epsilon naught whole power 1 by 2. That's square root of G square by 1 by C. So option 4 நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் 4வது தெரிவு சரியான விடை. ஓகேயா? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லயும் 4 கேள்விகள் நீட் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த ரவுண்ட்ல வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம எக்ஸாம் முடிகிற ஒரு நாளோ 2 நாளோ முன்னாடி நம்ம அனைத்து பாடங்களையும் பார்த்து முடித்து விட முடியும். அடுத்த காணொளி காணும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.